ஜானகி சந்தியா சீரியல்ல இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வீடியோவும் போட்டுட்டு இருக்கேன். என்ன ஆச்சுன்னு தெரியல. 1000 வியூஸ் கூட வரமாட்டேங்குது. மனசுக்கே கஷ்டமா இருக்குன்னே சொல்லலாம். பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். கதிர்கிட்ட வந்து பேசுறாங்க. நம்ம தானா, நான் பாட்டுக்கு கோயிலுக்கு போறேன். இந்த மாரி நிலைமையில நீ கோயிலுக்கு போ வேணாம். ஏன்னா கார்த்தி வந்து உன்ன தேடிக்கிட்டே இருக்கான். ஏதாவது பிரச்சனை வந்து கண்டிப்பா வந்து குடுப்பான். தயவு செஞ்சு போகாத. அப்பனா நீ வந்து என்ன கூட்டிட்டு போ வேண்டியதானே? உன்னோட கடமைய நீ செய்ய வேண்டியதானேன்னு தனா வந்து மனசுல நினைக்கிறாங்க. உடனே வந்து நீ அப்பன்னு பார்த்து கோயிலுக்கு போய் தான் ஆகணும்னா, நான் உன்ன கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி பைக் எடுத்துட்டு பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. என்னது நீயா? நான் உன்னோட டிரைவர்ன்னு நெனச்சுக்க. மத்தபடி தப்பா இருக்காது அப்படின்னு சொல்லும்போது, மொதல்ல நம்ம 2 பேரும் ஜோடியா பைக்ல ஏறி போப்போறோம். அதுவும் கோயிலுக்கு. நான் நெனச்சது எல்லாமே வந்து நடக்க போதுன்னு சொல்லிட்டு, தனா வந்து பைக்ல ஏறி உட்கார்றாங்க. உட்காந்துட்டு அப்படியே வந்து கோயிலுக்கு வந்து போறாங்க. மகாலிங்கம் ஏகப்பட்ட பேர வந்து ரெடி பண்றாங்க. இந்த பக்கம் தான்டா வருவாய்ங்க. பத்திரமா பார்த்துக்கங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, மகாலிங்கம் மட்டும் ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த பக்கம் கோயிலுக்குள்ள போயிட்டு, அப்படியே வந்து சாமி பேர்ல வந்து அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்து ஜோடியா வந்து குடுக்குறாங்க. அந்த அர்ச்சனை தட்ட. உடனே வந்து சாமி வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க உங்க 2 பேரையும் அப்படின்னு சொல்லி, சாமிக்கு போட்ட மாலைய வந்து அப்படியே வந்து கதிருக்கும், தனா கையிலயும் குடுக்குறாங்க. 2 பேரையும் மாத்திக்க சொல்றாங்க. அன்பா பாசமா வந்து 2 பேரும் வந்து மாத்திக்கிறாங்க. கடவுளே! நான் இப்ப உங்கள்ட்ட சந்தேகத்தோட தான் வேண்டிக்கிட்டேன். எங்க 2 பேரோட வாழ்க்கை எப்படி போப்போதுன்னு. அதுக்கு அச்சாரமா நீங்க வந்து நாங்க 2 பேரும் தான் சேர்ந்து வாழப் போறீங்கங்கிற மாரி ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்க. இதுக்கு மேல என்ன வேணுங்கிற மாரி அன்பா பாசமா வந்து பேசிட்டு இருக்காங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். சரி, சாமி சன்னிதானத்த ஒரு 2 ரவுண்டு சுத்திட்டு வந்துருவோம்ன்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து கோயில சுத்திட்டு அப்படியே வந்து வந்துட்டுருக்காங்க. வந்து முடிச்சோனே வெளியில வந்து வெயிட் பண்றாங்க. "டேய்! அவங்க தான்டா கரெக்டான ஆளு. பார்த்துக்கன்னோனே" சரிங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பைக்ல வந்துட்டே இருக்கிறப்ப, மகாலிங்க ஆளுங்க வந்து ஏற்பாடு பண்ணவங்க, கதிர வந்து வம்பிழுக்கிற மாரி காட்டுறாங்க அந்த இடத்துல. இத பார்த்தோனே தூக்கி வாரி போட்டுருது. நம்ம தனாக்கு, "தேவையில்லாம பிரச்சனை பண்ண வேணாம்ப்பா. நம்ம மாட்டுக்கு வந்து வீட்டுக்கு எப்படி வந்தோமோ அதே மாரி போலாம்." "டேய்! தனாக்கே வந்து ஓகேவான்டா" அப்படின்னு சொல்லும்போது வந்து, "திருப்பியும் பிரச்சனை பண்ணலாமா?" அப்படின்னு சொல்லி நக்கலா வந்து கேட்டோனே வந்து கதிர் கடுப்பாயி வந்து டிஷிம் டிஷிம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சும்மானு வந்து அவங்க கையில தான் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம தனா வந்து கதிருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு, ஒரு கட்டைய வந்து எடுத்துட்டு போயிட்டு ஒருத்தர அடிக்கலான்ட்டு இருக்கிறப்ப, தனாவ தள்ளிட்டு, அப்படியே அந்த கட்டைய எடுத்து தனாவ அடிக்கலான்னு பார்க்குறப்ப, கதிர் வந்து அப்படியே வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து கதிர் வந்து அசந்து வந்து தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. தனா வந்து சத்தம் போட்டு ஏகப்பட்ட பேர் கூப்பிட்டனால, அவங்க எல்லாரும் வந்துடுறாங்க. "என்னப்பா ஆச்சு?" அப்படின்னு சொன்னோனே, அவங்க வந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. உடனே வேக வேகமா வந்து தனா வந்து கதிர ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிட்டு வராங்க. அவங்கள வந்து பத்திரமா ஒருத்தவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. "நீங்க யாரும்மா?" அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ரொம்ப நேரம் வந்து யோசிச்சதுக்கப்புறம், "நான் இவங்களோட பொண்டாட்டி" அப்படின்னு சொல்றாங்க. "ஒய்ஃப் தானே? அத சொல்றதுக்கு ஏன் இவ்வளோ தாமதம் ஆகுது? லவ் மேரேஜா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எதுவும் சொல்லாம மௌனமா இருக்காங்க. "ஓ! அரேஞ்ச் மேரேஜா?" அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, எதுவும் சொல்லாம இருக்கும்போது, "நீங்க உங்க ஹஸ்பண்ட எப்படியெல்லாம் பார்த்துக்கணும்னு நான் இப்ப சொல்றேன். சரிங்களா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அந்த வெள்ள கலர் கோட் போட்டவங்க அப்படியே வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சரிங்கிற மாரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம தனா, "தனா இனிமேட்டு நீ இங்க இருக்க வேணாம். நீ பாட்டுக்கு வீட்டுக்கு போ. நம்ம 2 பேரும் தானே வந்தோம். இப்ப நான் தானே உன்ன கூட்டிட்டு போணும். இப்ப நம்ம 2 பேரும் வந்து வந்தோம்னு வச்சுக்கயேன், இங்க நான் வந்து சண்டை போட்டுருக்கேன் அப்படின்னு தெரியும். அதுவும் உன்னால தான். இப்ப எனக்கு இந்த பிரச்சனை ஆச்சுன்னு தெரிஞ்சுச்சுன்னா, உனக்கும் எனக்கும் என்னங்கிற மாரி வீட்ல இருக்கிற எல்லாரும் யோசிப்பாங்க. உன்ன தேவையில்லாம வந்து கோச்சிப்பாங்க. எதுக்கு என் கூடலாம் வந்து வந்தேன்னு உன் மேல வந்து சத்தம் போட்டு பேசுவாங்க. இத கேட்டோனே வந்து எல்லாரும் கடுப்பாவாங்க. உன்ன திட்டுறதுக்கு நானே வந்து ஒரு காரணமா அமையக்கூடாது. தயவு செஞ்சு நீ போ. நான் மணி மாமாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னோனே, "ஏய்! நான் எப்புட்றா உன்ன விட்டுட்டு போ முடியும்? பரவால்ல தனா. நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இங்கேருந்து போங்கிற மாரி சொன்னோனே, எவ்வளோ நல்ல மனுஷனா இருக்கான். இவன போய் விட்டுட்டு போற மாரி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு, அப்படியே வீட்டுக்கு வந்து எதுவும் தெரியாத மாரியே வந்து உட்காந்துடுறாங்க. ஒரு பக்கம் மணிக்கு வந்து ஃபோன் அடிச்சோனே ஆட்டோல வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. பத்மா இதான் சாக்குன்னு சொல்லிட்டு வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறாங்க அந்த இடத்துல. "எனக்கு தெரியும்டா உன்ன பத்தி. நீ இது மாரிலாம் பிரச்சனைக்கு போவேன்னு. என்னடா உன்னால பிரச்சனை வரலையேன்னு நெனச்சேன். திருப்பியும் மொதல்லேருந்து ஆரம்பிச்சுட்டியா?" அப்படின்னு சொல்லி கன்னா பின்னான்னு வந்து திட்டுறாங்க. சிவராமன் முன்னாடியும், ரகுராம் முன்னாடியும். அவனே பாவம் வந்திருக்கான். எதனால ஆச்சுன்னோன, "வண்டியில போயிட்டுருந்தேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த இடத்துல. இத பார்த்தா அப்படி நடந்த மாரிலாம் தெரியலையே! நீ வந்து யார்கிட்டயும் வந்து தர்ம அடி வாங்குன மாரி தானே தெரியுது. என்னடா மறைக்கிறியா? சின்ன ஊரு தான்டா, விசாரிச்சா எல்லாம் தெரிஞ்சிரும். "இல்ல அத்த, நான் எதுவும் மறைக்கல." "என்ன வேணும் பத்மா?" "ஆமா, இவன் 4 பேர்ட்ட வந்து சண்ட போட்டான் போதுமா? அதானே உனக்கு வேணும். சும்மா எதுக்கு எடுத்தாலும் உண்மைய சொன்னாலும் நம்புறதில்ல, பொய் சொன்னாலும் நம்புறதில்ல. நீ பண்ணாத தில்லு முல்லா" அப்படின்னு சொல்லி கேட்டோனே,
ஐயய்யோ! இனிமேட்டு பேசுனா நம்மள வந்து அசிங்கப்படுத்திருவாங்க. எனக்கு எதுவும் இல்லப்பா சாமி, எப்படியோ போட்டும் அப்படின்னு சொன்னோனே வந்து, வாடா நம்ம ரூமுக்கு போலான்னு சொல்லிட்டு கதிர வந்து அப்படியே கூட்டிட்டு போயிட்டு ரூம்ல வந்து உட்கார வைக்கிறாங்க. தனா வந்து கேட்குறாங்க, "பாத்தியா அத்தையெல்லாம் எப்படி உன்ன சத்தம் போட்டு பேசுறாங்கன்னு?" "பத்மா அத்தை எப்போதும் அப்படிதாம்மா. அவங்க என் மேல வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. விடு. அதான் மணி மாமா வந்து எவ்வளோ அக்கறையா வந்து என்ன கூட்டிட்டு வந்தாங்க. சொல்லியிருக்க வேண்டியது தானே நம்ம 2 பேரும் வந்தது எல்லாத்தையும். நான் எதுவும் தப்பா நெனச்சிருக்க மாட்டேன். நீ தப்பா நெனச்சிருக்க மாட்டம்மா. என்ன ஏற்கனவே இப்படி திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதில பத்மாவும் வந்து இதெல்லாம் உன்ட்ட வந்து கேட்பாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? உன்ன யாரும் வந்து திட்டக்கூடாது. அதுக்காக தானே இவ்வளோ நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி, அவங்களோட அன்பு, பாசத்த எல்லாத்தையும் புரிய வைக்கிறாங்க. அந்த இடத்துல நான் உனக்காக வந்து இப்ப வெந்நீர் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வெந்நீர் எடுத்துட்டு வரதுக்காக போலான்னு இருக்காங்க. நம்ப ஜானகி அம்மா, மாயா வந்து தடுக்குறாங்க. "எதுவா இருந்தாலும் உன் பொண்டாட்டிகிட்ட கேளுடா, எங்ககிட்ட ஏன்டா கேட்குறன்னோனே" தனா வந்து வெந்நீரு, ஜூஸு இது எல்லாம் எடுத்துட்டு வந்து, அப்படியே அன்பா பாசமா வந்து ஊட்டி விடுறாங்க. இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க நம்ப பத்மா. "அச்சச்சோ! என்ன இங்க நடக்குது?" அப்படின்னு சொல்லும்போது, "நிச்சயம் இந்த விஷயத்த வந்து ஏத்துக்கவே முடியாது." அப்படின்னு சொல்லும்போது, "ஏன்டா சாப்பிட்றா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்கிற" மாரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப கதிரு, "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் தனா. நான் இன்னமும் கொஞ்ச நாள்ல வந்து இந்த வீட்ட விட்டு போப்போறேன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில, நீ என்ன அக்கறையாலாம் கவனிக்க வேணாம். நான் எப்போதும் உன் மனசுல எந்த இடத்துல இருந்தேனோ, அதே இடத்துல இருக்கட்டும். என்னால உனக்கு எந்த விதமான ஒரு இரக்கமும் வர வேணாம். ஏன்னா நான் உனக்கு உதவி செஞ்சிருக்கேன். உன் வாழ்க்கைய காப்பாத்திருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் தனா. நான் சொன்னது சொன்னது தான். உன் வாழ்க்கைய விட்டு நான் போயிடுவேன். நான் வந்து உன் வாழ்க்கைக்குள்ள வரணும்னு நான் ஆசைப்படவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து கதிர் மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நான் ஆசைப்படுறேனே, நீ தான் என்னோட புருஷங்கிற விஷயத்த வந்து என் மனதளவுல வந்து நான் நம்புறேன். அப்பா மட்டும் ஏத்துக்கிட்டா போதுங்கிற மாரி தனா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து ஜூஸ்லாம் வந்து குடுத்துக்கிட்டு இருக்காங்க. "பரவால்ல நீ சாப்பிடு. இப்போதைக்கு நான் உன்ன பார்த்துக்கிறேன். நீ எனக்காக ஏகப்பட்ட உதவி செஞ்சிருக்கல்ல. ஒரு நல்ல ஃப்ரெண்டா நான் உன்ன பார்த்துக்கிறேங்கிற" மாரி அன்பா, பாசமா பேசிட்டு அப்படியே ஜூஸ்லாம் வந்து ஊட்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க. எபிசோட் ரொம்பவே பரபரப்பா இருந்துச்சு. தனா வந்து அவங்க காதல வந்து ஆல்மோஸ்ட் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.